குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ல கம்ப்யூட்டர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர்ல மினிமம் 2 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸ்டு. ஸோ அப் டு 4 to 5 கொஷின்ஸ் வரைக்குமே போகலாம். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 40 கொஷின்ஸ் கேட்குறான். ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் குரூப் டி அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா 25 கொஷின்ஸ். ஸோ 25 கொஷின்ஸ்ன்றப்போ 1 கொஷின் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 40 கொஷின்றப்போ 2லேருந்து மேக்ஸிமம் 4 கொஷின்ஸ் வரைக்குமே வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி கம்ப்யூட்டரும் தனியாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, அதுக்கே தனியாக ஒரு டெஃபினிஷனே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு அப்ரிவேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது எழுதிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேவா? காமன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதில் வர அந்த நேம்ஸு ஃபைல்ஸு எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொன்று, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்பொழுது உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு இது மாதிரி இருக்கும், கர்சர் மாதிரி. அதாவது நீங்கள் பர்டிகுலர் கொஷின்ஸை வந்து இங்கிலீஷில் வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது தமிழில் வந்து புரியலை அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாங்குவேஜஸில் இங்கிலீஷ் வரும். ஸோ இங்கிலீஷ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின் வந்து இங்கிலீஷில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சுத்தமாக ரொம்ப வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இதாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க, காமன் ஆப்ரேட்டிங் மிஷின் purposely used for technological and educational research. இது வந்து நம்மளா கொடுத்துக்கிட்ட ஒரு பேர். ஓகேவா? எஜுகேஷனல் ரிசர்ச். ஸோ இதான் கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கான ஒரு அப்ரிவேஷன். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது என்ன? ஸோ இட் இஸ் ஏ மிஷின் ஆர் டிவைஸ், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? டிவைஸ் தட் பெர்ஃபார்ம். ஸோ என்ன இது இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டரை? ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரஸியாகவும் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்னது, ஆப்ஜெக்ட் ஆர் டிவைஸ் தான் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ இட் பெர்ஃபார்ம் ப்ராசஸ் calculations and operations and operations. ஸோ அதுவா பண்ணாது, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது பண்ணுன்னு சொன்னா அது பண்ணும். கரெக்டா? ஸோ calculation and operations based on instruction. ஸோ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் அதுவா ஒர்க் பண்ணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இட் எக்ஸிக்யூட். ஸோ இட் இஸ், இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி சால்வ் பண்ணி அதோட அவுட்புட் ஆன்சரை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? அதுதான். ஸோ இட் இஸ் டிசைன் டு எக்ஸிக்யூட் அப்ளிகேஷன் and provides
a variety of solution by combining integrated hardware and software components. So எதை வச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர்ல இருக்க ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஸோ கம்ப்யூட்டரை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். என்னது, ஒன்று ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்று ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில இருந்து பார்க்குறது. இப்போ மவுஸாக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், அந்த கேஸ் போர்ட் கேஸாக இருக்கட்டும், ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹார்ட்வேர். அந்த கேபிள்ஸ், பிரிண்டர்ஸ், ஓகேவா, இது எல்லாமே ஹார்ட்வேர். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. கீபோர்டு, மவுஸு, கேபிள், பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. டிஸ்பிளே அது எல்லாமே ஹார்ட்வேர். ஓகேவா. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டருக்குள்ள பில்ட் ஆகிருக்கிற அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சாஃப்ட்வேர். ஸோ இதுல ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஓஎஸ். ஓஎஸ் அப்படின்னா என்னன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுன்ற அந்த சாஃப்ட்வேர். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா. ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லலாம், ஆர் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதுதான் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஓகேவா. ஸோ சாஃப்ட்வேர்ன்றது நம்ம என்ன வேலை செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குது. ஹார்ட்வேர்ன்றது விசிபிள். ஓகேவா. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம கண்ணில் பார்க்கறது எல்லாமே ஹார்ட்வேர். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம
கம்ப்யூட்டரில் ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்புட். ஸோ நம்மளா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ இல்லை டேட்டாவையோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, இன்புட். ஓகேவா? இது தனித்தனியாக பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க டேட்டாஸ். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா வந்து என்ன ஆகும்னா ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? அது வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? தென் நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ மறுபடியும் எகெயின் ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து அதை நம்மளுக்கு என்ன பண்ணும், அவுட்புட்டா விசிபிளா காட்டும். ஓகேவா? ஸோ அதுதான் இட் மீன்ஸ் அவுட்புட் அப்படின்னா என்னன்னா ரிசல்ட்ஸ். ஸோ என்ன ரிசல்ட்டோ அதை கொண்டு வந்து காட்டும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற டேட்டா வந்து என்னன்னு பார்த்தோம்னா இன்புட். ஓகேவா? ஸோ தென் அதுக்கப்புறமா அது என்ன நடக்கும், ப்ராசஸ். அது என்ன நம்ம சொல்ல போகிறோமோ அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன், டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா அது பண்ணும். ஓகேவா? ஸோ அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம உடனே பார்க்கலன்னா அது என்ன பண்ணிக்கும், ஒரு ஒரு ஃபைல் நேம் மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோரேஜ் அப்படின்றது என்னன்னா சேவிங், சேவ் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஸோ த சேவ் டேட்டா ப்ரோக்ராம், டேட்டா ஆர் ப்ரோக்ராம் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஓகேவா? ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட ரிசல்ட்ஸ் காட்டும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அவுட்புட். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரா டேட்டான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா அன்ப்ராசஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது ஸோ நம்மளா ஒரு வேல்யூவை நம்மளா தான் கொடுப்போம். ஓகேவா? அது நம்ம கொடுக்குற வேல்யூவை அதுவே என்ன பண்ணிக்கோ, ப்ராசஸ்லாம் பண்ணி ப்ரோக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கடைசியாக நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை அதுவே நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதுதான் கம்ப்யூட்டரில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ப்ராசஸ் சைக்கிள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? அடிக்கடி கேட்குறமா, நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேஷன் ஆஃப், ஸோ கம்ப்யூட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரேஷன் அப்படின்றது என்னன்னா டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கட்டத்துலையும்
ஒரு புது டெவலப்மெண்ட் ஒரு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஏஐ வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் கரெக்டாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1942 டு 1955 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 1942 டு 1955. ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரேஷனில் அவங்க என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு, ஒன்று வேக்கம் டியூப்ஸ், இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேவா? இப்போ கூட ரீசெண்டாக என்டிபிசியில் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ வேக்கம் டியூப் ஒன்று, இன்னொன்று பஞ்ச் கார்ட்ஸ். பட் மேக்ஸிமம் வேக்கம் டியூப் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பஞ்ச் கார்ட்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எதனால அப்படின்னா இதில் கொடுக்குற இன்புட் எல்லாமே நம்ம எப்படி கொடுப்போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி கீபோர்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி அந்த டைமில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் கார்ட்ஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து மிஷின் லாங்குவேஜ். ஸோ முன்னாடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா, ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். பெருசாக ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் ரொம்ப பெருசு, நம்மளுக்கு போர்ட்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. ஓகேவா? ஸோ சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ அந்த காலத்தில் முதல்ல கொண்டு வரதுனால மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் எல்லாமே அக்யூரஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இதோட மெமரி வந்து பார்த்துக்கோங்க, மெமரி எழுதிக்கோங்க. ஸோ டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா 4000 பிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், ஸோ அந்த டைமில் அப்போ என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதோட நேம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ENIAC. இதுக்கு என்ன அர்த்தம்னா எலக்ட்ரானிக் நியூமரிக். என்ன நியூமரிக்? ஓகேவா? எலக்ட்ரானிக் நியூமரிக். ஐனால இன்டகிரேட்டட் அண்ட் கால்குலேட்டர். ஏக்கு வந்து அண்டு, சி வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர். ஓகேவா? அதுவே ENIAC அப்புறம் அடுத்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வேக், அப்புறமா யூனிவேக். ஓகேவா? தென் IBM 701, IBM 650. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எட் அப்படின்றது என்னன்னா அதே எலக்ட்ரானிக் தான். ஈனாலே எலக்ட்ரானிக் தான். ஸோ எலக்ட்ரானிக். இந்த டிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரேட், DISCRET, டிஸ்கிரேட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஓகேவா? அதுவே யூனா யூனிவர்சல். ஓகேவா? யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். அவ்வளோதான். UNIV எல்லாமே சேர்த்து யூனிவர்சல். ஓகேவா? AC அப்படின்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட்லாம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன ஹார்ட்வேர்ன்னு கேட்டாங்கன்னா வேக்கம். ஓகேவா? அதே மாதிரி பஞ்ச் கார்டு, வேக்கமு, லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ், அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். மெமரி இது வரைக்கும் கேட்டதில்ல, சும்மா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1955 to 64. ஓகேவா? நியர்லி 9 இயர்ஸ் கிட்ட வருது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட அட்வான்ஸ்டு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹார்ட்வேர் எழுதிக்கோங்க. ஸோ ஹார்ட்வேர் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டார்ஸ், இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டிரான்சிஸ்டார்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் டேப்ஸ். மேக்னெட்டிக் டேப்ஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பஞ்ச் கார்டு தான். ஸோ இன்புட் த்ரூ பஞ்ச் கார்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் தான் முதல்ல உங்களுக்கு ஓஎஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மிஷின் லாங்குவேஜ்ன்றது ஒன்று யூஸ் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? நம்ம ஷார்ட்டாக நம்ம லேப்டாப்லாம் வச்சுருந்தா என்னன்னு சொல்லுவோம்? ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அதை தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் சிஸ்டம் போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு சைஸும் சின்னதாக தான் இருந்தது கம்ப்யூட்டர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது, எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருந்தது. ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட்டு அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 32,000 பிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹனிவெல் 400, சிடிசி 1604, அதே மாதிரி சிடிசி 3600. ஸோ இதுலேயும் ஐபிஎம் வரும். ஸோ இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்றில் ஐபிஎம் வந்து நம்பர் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஐபிஎம் 7030, எல்லாமே 4 டிஜிட்ஸ் வரும். அது எல்லாமே 3 டிஜிட்ஸில் வந்துச்சு. கரெக்டாக? ஸோ அதை வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ இது ஐபிஎம் வந்து 1401 அண்ட் ஐபிஎம் 1620. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன். நாளைக்கு கிளாஸ் இல்லை, ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே. ஸோ ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே, ஓகேவா. சாட்டர்டே சண்டே கிடையாது. நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேப்பா. தேர்ட் ஜென்ரேஷன். நைன்டீன் 64 to 75. ஸோ இதில் தான் ஐசி அண்ட் செமிகண்டக்டர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ தேர்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் எழுதிக்கோங்க. இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஷார்ட்டா சொன்னா ஐசின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஐசி, ஓகேவா. இன்னொன்னு செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ், செமி, அதாவது நம்ம சிப்ஸ்லாம் சொல்றோம்ல அது, ஓகேவா. சிலிகான் சிப்ஸ் அந்த மாதிரி செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ், ஓகேவா. அதே மாதிரி லார்ஜ் கெப்பாசிட்டி டிஸ்க். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கெப்பாசிட்டி டிஸ்க், ஓகேவா. நெக்ஸ்ட் இன்புட் வந்து கீபோர்ட்ஸ், ஓகேவா. ஸோ தேர்ட் ஜென்ரேஷன்ல தான் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், கீபோர்டு யூஸ் பண்ணவே முடியும், ஓகேவா. ஸோ கீபோர்ட் அண்ட் மானிட்டர், மானிட்டர். ஸோ மானிட்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸ், ஓகேவா.
கீபோர்டு இன்புட் மானிட்டர்ன்றது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுல அதான் மானிட்டர் சொல்லுவாங்க ஓகேவா அந்த அந்த தான் மானிட்டர் கம்ப்யூட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் மேம் ஃபீச்சர்ஸ் ஸோ இது ஓஎஸ் நம்மளோட லாஸ்ட் ஜென்ரேஷன்லேயே வந்துருச்சா ஸோ இது அதை விட ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள் அண்ட் சீப்பரும் ஓகேவா ஸோ இது என்னன்னு சொல்றாங்கன்னா டைம் ஷேரிங் ஓஎஸ்ன்னு சொல்றாங்க ஓகேவா டைம் ஷேரிங் ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அண்ட் ஹை லெவல் ஈஸி டு ஆக்சஸ் and high language high level languages high level languages were used ஓகேவா so இது features ஓகேவா next example IBM 360 or 370 இது படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி CDC 6600 and PDP 8/11 ஓகேவா ஸோ இதுல மெமரி எழுதிக்கோங்க மெமரி சொல்லியா ஸோ மெமரி பாத்தீங்கன்னா 1,28,000 பிட்ஸ் ஓகேவா 128,000 பிட்ஸ் ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கரண்ட்ல இருக்கிறது 5th ஜென்ரேஷன் ஓகேவா ஸோ அதனால 5 ஜென்ரேஷனும் படிக்கணும் அதுக்கான டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ நீங்க இது ஒவ்வொன்றா அடுத்தடுத்து படிக்கும்பொழுது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஹார்ட்வேர் நேம்ஸும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் fourth generation
ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன். இயர் பார்த்தீங்கன்னா 1975 டு 1980. ஓகேவா? ஸோ இதில் ஹார்ட்வேர் நம்ம ஆல்ரெடி அதில் என்ன பார்த்தோம், ஐசி பார்த்தோமா, இன்டகிரேட்டட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வித் VLSI டெக்னாலஜி. VLSIனா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். அது தேவையில்ல, ஜஸ்ட் இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, VLSI. வெரி லார்ஜ் ஸ்கேல் integration technology. So VLSI technology. And next, semiconductor memory. Semiconductor memory. So இன்னொன்று எக்ஸ்ட்ரா மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாப்பி, FLOPPY, ஃப்ளாப்பி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ கீபோர்ட், மவுஸ், ஹேண்ட்ஹெல்ட், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இப்போ யூஸ் பண்ணுற எல்லாமே. ஓகேவா? ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட், மவுஸ், எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான் சொல்லுவாங்க. ஸோ அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ். ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்றாங்கன்னா மல்டி பர்பஸ் ஓஎஸ். மல்டி பர்பஸ் ஓஎஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதை கம்பேர் பண்ணும்போது இது அதை விட சின்னது. ஓகேவா? ஹேண்ட் ஹெல்டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்ஸ் அப்படின்றது இந்த டைம் பீரியடில் தான் வந்து க்ரோ ஆச்சு. ஓகேவா? ஸோ ஹேண்ட் ஹெல்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப், மேக் புக்ஸ் அந்த மாதிரி வருது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே இந்த பீரியடில் தான் எவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அஃபோர்டபுள், ஈஸி டு யூஸ். ஸோ இதுக்காக எந்த ஒரு கூலிங் சிஸ்டமும் தனியாக தேவையில்லை. ஓகேவா? ஸோ அது மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஈஸி டு யூஸ், affordable, and no external cooling required. No, தனியா நாம எதுவும் கூலிங் சிஸ்டம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நோ எக்ஸ்டர்னல் கூலிங் சிஸ்டம் இஸ் ரெக்வயர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் பிட்ஸ். மெமரி 100 மில்லியன் பிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆப்பிள் 2, ஓகேவா? வேக்ஸ் 9000, அடுத்தது கிரே. கிரே 1 அப்படின்னா என்னன்னா இது ரெண்டுமே சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேவா? கிரே 1ம் கிரே 10 MP அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஜெனரேஷன். ஃபிஃப்த் ஜெனரேஷன் 1982 present. ஸோ ப்ரெசன்ட்னா டில் இப்போ வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்குமே ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ல போயிட்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே மாடர்ன் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ ஹார்ட்வேர் எழுதிக்கோங்க. ஐசி வித், ஐசினா இன்டெகிரேட்டட். ஓகேவா? ஸோ ஐசி வித் யூஎல்எஸ்ஐ அண்ட் நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜி. ஓகேவா? அண்ட் பவர்ஃபுல் சர்வர்ஸ், server plus internet and cluster computing. Cluster computing. கிளஸ்டர்னா ஒரே விஷயம் எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் இணைக்கிறது. ஓகேவா? ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இன்புட் வந்து பாத்தீங்கன்னா சிடி ரோம் சொல்லுவாங்க. ஓகேவா? சிடி ரோம். தென் ஆப்டிக்கல் டிஸ்க், தென் அதர் டச் வாய்ஸ். இப்போல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் மெசேஜ் சொல்லணும். இப்போ வாய்ஸில் நீங்கள் சொன்னாலே அதுவே அது என்ன பண்ணிக்கும், டிரான்ஸ்லேட் பண்ணி வேர்டிங்காக கொண்டு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ டெவலப் ஆயிருக்கா. ஸோ அதெல்லாம் தான் இன்புட் டிவைசஸாக சொல்கிறாங்க. ஸோ சிடி ரோம், ஆப்டிக்கல் டிஸ்க், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் வாய்ஸ் இன்புட் டிவைசஸ். ஸோ எய்தர் டச் அண்ட் வாய்ஸ் input devices. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது அதே தான். ஸோ அதை விட கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ரிலேயபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸி டு யூஸ் அண்டு கேல்குலேஷன் ப்ரிசிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இம்பார்ட்டன்ட் ஏஐ. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு எக்ஸ்பர்ட் சிஸ்டம், அதை நோட் பண்ணிக்கோங்க. So, introduction of artificial intelligence and expert systems.
and it can recognize image and graphics. So recognize image and graphics. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ மெமரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட். ஸோ இதில் தனியாக லிமிட் கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட். ஓகேவா? எக்ஸாம்பிள் IBM பென்டியம். இப்போ பென்டியம் தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? பென்டியம் அண்ட் பராம். PARAM பராம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை ஜென்ரேஷன்? 5. ஸோ 5 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1940s வெறும் மிஷின் லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் ஃபர்ஸ்ட் ஒன். அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நெட் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ அப்போல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸ்ல இருக்கும். ஓகேவா? அது இப்ப இருக்கிற 5th ஜென்ரேஷன்ல எங்க வந்துருச்சு? நம்ம கைக்கு அடக்கமா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஜென்ரேஷனோட டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் லாஸ்ட். இப்ப நம்ம இருக்கிறது எந்த ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5th ஜென்ரேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட். ஸோ நம்ம இப்போ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் கூட என்னென்னலாம் கொடுக்குறான்? ஒரு மானிட்டர் கொடுக்குறான். கரெக்டா? மானிட்டர், கீபோர்டு, மவுஸு, அதுக்கப்புறம் என்னது? CPU. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம அந்த கீபோர்டும் மவுஸும் தான் நம்மளுக்கு என்னது? இன்புட். கரெக்டா? ஸோ இன்புட்டை நம்ம அப்படித்தானே ராவா கொடுப்போம். ஸோ நம்ம டைப் பண்ணி கொடுக்கறது இன்புட். ஓகேவா? ஸோ அதை CPU என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கையும் பண்றது யாரு? ப்ராசஸ் எல்லாமே பண்றது யாரு அப்படின்னா CPU தான் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதான் மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? CPU தான் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு ஏத்ததா அப்ளிகேஷன்ல கொண்டுட்டு போயிட்டு எல்லாமே மாத்தி ஃபைனலா அவுட்புட்டை வந்து எங்க அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு அனுப்பும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து விஷுவலா ஒரு மானிட்டர் வச்சிருக்கோம்ல. ஸோ இப்போ 18 இன்ச்சு 20 இன்ச்சுன்னு மானிட்டர் டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுதுல. ஸோ அதுதான் மானிட்டர். ஓகேவா? ஸோ அந்த மானிட்டர் வெறும் என்னதான் அவுட்புட் டிவைஸ் மட்டும்தான் அது. ஓகேவா? அது ஒண்ணுமே பண்ணாது. அது ஜஸ்ட்
உங்களுக்கு டிவி மாதிரி அது வந்து ஷோ பண்ணி காட்டுது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சிபியூ பண்ண ப்ராசஸை உங்களுக்கு மானிட்டர் என்ன பண்ணி காட்டும்? ஷோ பண்ணி காட்டும். ஓகேவா? பட் நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே எங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபியூவில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப்னு போட்டு சேவ் பண்ணுறோம், கரெக்டா? ஆனால் நம்ம சொல்கிறது வந்து தப்பு. டெஸ்க்டாப்புன்றது மானிட்டர் கிடையாது. இங்கே இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப்னா என்னன்னா சிபியூ தான் டெஸ்க்டாப். ஓகேவா? ஸோ நம்ம சேவ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே ஒரு வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து மானிட்டரில் வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ எல்லா ஃபைல்ஸு, இமேஜஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எங்கே போய் தான் சேவ் ஆகுது? சிபியூவில் தான் போய் சேவ் ஆகுது. ஓகேவா? நீங்கள் அதை விஷுவலாக பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் மானிட்டர். அதனால மானிட்டர் மட்டும் என்னது? அவுட்புட் டிவைஸ். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் அது வந்து மானிட்டர், நீங்கள் எங்கே கழட்டி எங்கே போட்டாலும் அதில் அது சிபியூவில் என்ன இருக்கோ அதை ஷோ பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா? வேற எதுவும் பண்ணாது. அது எந்த வேலையும் செய்யாது, ஷோ பண்ணுறது மட்டும்தான் அதோட ஒர்க்கு. ஓகேவா? சரி, இப்போ அது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம படிக்க போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிபியூல என்னென்னலாம் இருக்கு அது ரிலேட்டடா தான் இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ தனித்தனியா பார்க்கலாம். இது காப்பி பண்ணியாச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்புட். நம்ம ஆல்ரெடி இன்புட்டுக்கு தனியா பார்த்துட்டோம், அதனால திரும்பவும் வேணாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைரக்டா எதுக்கு போயிடலாம்னா சிபியூ. ஓகேவா? சிபியூ அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். யூஎன்ஐடி, யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லணும்னா பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். brain of the computer. ஓகேவா? so it perform all type of data processing operation. ஓகேவா? so இதுதான் பெர்ஃபார்ம் பண்ணும், இதுதான் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்புட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி அதை ஃபைனல் ரிசல்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம என்ன பண்ணி பார்த்துக்கலாம்? வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எது மூலமா அப்படின்னா மானிட்டர் மூலமா நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. இட் கண்ட்ரோல்ஸ் the operation of, it controls the operation of all parts of the computer. All parts of the computer. ஓகேவா? அது கீழே வேணா இதையும் சேர்த்தே எழுதிக்கோங்க. இட் ஸ்டோர்னா சேவ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? இட் ஸ்டோர்ஸ் டேட்டா, intermediate results, and instructions. And instructions. ஓகேவா? ஸோ இந்த சிபியூல மொத்தமா 3 இருக்கு. ஓகேவா? ஸோ சிபியூ ஹேஸ் 3 காம்போனன்ட். சிபியூல மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் தனித்தனியா இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ. ஓகேவா. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட். ஸோ அதை சேவ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ மெமரி யூனிட். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ ஏஎல்யூ அப்படின்னா என்னன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். நோட் பண்ணிக்கோங்க. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகேவா. ஸோ ஏஎல்யூன்றது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகேவா. ஸோ இதுலயே தெரிஞ்சிச்சு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ஸ்னா அரித்மெட்டிக்னா என்னது மேக்ஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து அரித்மெட்டிக் மேக்ஸும் சால்வ் பண்ணும் ப்ளஸ் லாஜிக்கல் செக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ அதையும் சேர்த்து ஒர்க் பண்ணுறதா இந்த ஏஎல்யூவோட ஒர்க். ஓகேவா. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ஸோட ஒர்க். ஓகேவா. ஸோ அரித்மெட்டிக்ன்றப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால்குலேட்டர். மேக்ஸ்னாலே என்னது இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக பண்ணுறது. ஓகேவா. ஸோ லாஜிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸை மர்ஜ் பண்ணுறது மேட்ச் பண்ணுறது இந்த மாதிரி லாஜிக்கல் ஓரியன்டாக இருக்கிற பெர்ஃபார்ம் எல்லாமே பண்ணுறது இந்த ஏஎல்யூ அப்படின்றது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் மெமரி யூனிட். ஸோ மெமரி யூனிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா எல்லாமே கொடுக்குறோமோ அதை முதல்ல கம்ப்யூட்டருக்கு என்ன தேவையோ அதுல இருந்து எடுத்து முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரைமரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. பிரைமரி ஸ்டோரேஜ். ஓகேவா. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி ஸ்டோரேஜ். அதர்வைஸ் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரேம். ஸோ ரேம்ன்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா. ஸோ ரேம் அப்படின்னா என்னன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதுவே ஒரு கொஷினா கேட்பாங்க. ஓகேவா. ரேமோட எக்ஸ்பென்ஷன் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இதுதான் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ப்ராசஸிங் போகிறதுக்கு முன்னாடி கொடுக்குற எல்லா டேட்டாஸோ டீட்டெயில்ஸையும் இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் இந்த ப்ரைமரி ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா. தென் இது வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ். இது ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தேவைப்படும் போது அடுத்து யாருக்கு அனுப்பும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெமரிக்கு அனுப்பும். ஓகேவா. ஸோ வர டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த ப்ரைமரி ஸ்டோரேஜ். அதுக்கப்புறமா ப்ராசஸ் நடக்கும் பொழுது எதெல்லாம் தேவையோ அது மட்டும் இந்த பிரைமரி ஸ்டோரேஜ்ல இருந்து எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ஸ்டோரேஜுக்கு போகும். ஓகேவா. இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எழுதி போங்க.
ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஒரு பாயிண்ட்ஸுமே ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ பார்க்கும்பொழுது ஈஸியாக தான் இருக்கும், ஜென்ரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை கரெக்டாக யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த ஏஎல்யூ அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஷின். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டாக இருக்கட்டும், ரேம் கொஷின், அப்புறம் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னா என்ன. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான், நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருப்போம். பட் ஆனால் அதையே கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ எப்படி வேணாலும் கேட்பான் சம்டைம்ஸ். இப்போ லாஸ்ட் இந்த என்டிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் அவுட்புட் டிவைஸ்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தான். ஸோ அவுட்புட் இன்புட்னா எக்ஸாம்பிள் வந்து கீபோர்டு, மவுஸு, மானிட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் டிவைஸ் இதில் மூணில் என்னது? மானிட்டர். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பட் அதே சமயத்தில் கொஞ்சம் உள்ள டெப்த்தாகவும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கேட்பான்னு சொல்ல முடியாது. அதனால படிக்கும்போதே எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட். ஸோ ஏஎல்யூனா என்னன்னு பார்த்தாச்சு, மெமரி யூனிட்னா என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். ஸோ கண்ட்ரோல் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதுவுமே ப்ராசஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது வர்றதை வந்து எழுதிக்கோங்க. இட் கண்ட்ரோல் த ஆப்ரேஷன் it controls the operation of all the parts of the computer. ஓகேவா? ஸோ ஒரு எங்க கம்ப்யூட்டர்ல எந்த ஆப்ரேஷன் நடந்தாலும், ஓகேவா, அதாவது ஒரு இது நடக்குதுன்னா அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு தனியா ஒரு யூனிட் இருக்கு, அதுதான் கண்ட்ரோல் யூனிட். ஓகேவா? ஸோ ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஆல் பார்ட்ஸ்ன்றது இன்புட் அவுட்புட் எல்லாத்தையும் சேர்த்து தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அ computer but does not carry
எனி ப்ராசஸிங் ஆப்ரேஷன். அதாவது இது எதுவுமே பண்ணாது. ஓகேவா? ஸோ வர ஆப்ரேஷனை கண்ட்ரோல் தான் பண்ணுமே தவிர்த்து இது தனியாக ப்ராசஸ்லாம் எதுவுமே பண்ணாது. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறத கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது தான் வேலை. அதில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை மாற்றுறதோ கண்ட்ரோல் யூனிட் பண்ணாது. ஓகேவா? ஸோ மெமரி யூனிட் தான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கும் தனியாக. மெமரி யூனிட்டும் ஏஎல்யூவும் பார்த்துக்கும். ஸோ இதோட ஒர்க் என்னன்னா என்ன ஆப்ரேஷன் அங்கே நடக்குதோ அதை கரெக்டாக கண்ட்ரோல் மட்டும் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அதாவது இதுல வந்து ஏதாவது மிஸ்லீடிங் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ண விடாம கரெக்டா பார்த்துக்கும். அவ்வளவுதான். ஸோ இட் கேரி எனி ப்ராசஸிங் ஆப்ரேஷன். ஓகேவா? அண்ட் இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் control the transfer of data. Transfer of data. Transfer of data. ஓகேவா? பட் இட் டஸ் நாட் ப்ராசஸ் த ஸ்டோர் டேட்டா. அது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம்ல. ஸோ அதே போதும். ஓகேவா? ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதோ இல்லை ஒரு ப்ராசஸ் நடக்கும்போதோ கண்ட்ரோல் மட்டும் பண்ணும். ஓகேவா? பட் ஆனால் அந்த ப்ராசஸில் இது நுழைஞ்சு எதுவும் மாற்றாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு அதுக்கு அந்த ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் இதோட ஒர்க். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சிபியு முடிஞ்சு. ஸோ டோட்டலாக சிபியூவில் மொத்தம் 3 என்னென்ன? ஏஎல்யூ, மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட். ஏஎல்யூன்றது ஸோ கம்ப்யூட்டரில் நடக்கிற எல்லா அரித்மெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் அதுவே என்ன பண்ணிக்கும்? மேனேஜ் பண்ணிக்கும். தென் மெமரி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்புட் வருதோ அதை ப்ரைமரி ஸ்டோரேஜில் வச்சுக்கும். அதுக்கப்புறமா அதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறமும் அவுட்புட்டில் அதாவது ஃபியூச்சர் யூஸுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே மெமரி யூனிட். கண்ட்ரோல் யூனிட் வந்து இங்க கம்ப்யூட்டருக்குள்ள நடக்கிற எல்லா ப்ராசஸையும் என்ன பண்ணி வச்சுக்கும்? கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஒரு டேட்டா ஒரு ப்ராசஸிங்க்கு போகும்போது அது கரெக்டாக போகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறமா சிபியு. ஸோ சிபியூல இந்த 3 டைப்ஸும் பார்த்தாச்சு. ஓகேவா? தென் லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட். ஸோ அவுட்புட் டிவைஸ் அப்படின்றது என்னது? அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறது? எடுத்துக்கிறது. ஓகேவா? ஃப்ரம் விசிபிளாக கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதை விசிபிளாக நம்ம வாங்கிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் யூனிட். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. இட் இஸ் த லிங்க் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் யூசர்ஸ். கம்ப்யூட்டர் அண்ட் யூசர்ஸ். ஓகேவா? கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் இருக்கிற லிங்க் தான் இந்த அவுட்புட் டிவைஸ். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரோட அவுட்புட்டை நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் காட்டும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து மானிட்டரும் பிரிண்டரும்.
மானிட்டர் அண்ட் பிரிண்டர். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது போல நிறைய இருக்கு. ஸோ நான் அது என்னென்ன டிவைசஸ், அதாவது இன்புட்ல தனியாக நிறைய டிவைசஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த டிவைசஸ்லாம் என்ன, அதே மாதிரி அவுட்புட்ல என்னென்ன டிவைசஸ்லாம் இப்போ வரைக்கும் இருக்கு, இந்த 5th ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குன்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஓகேவா? அது நான் ஃபோட்டோவா உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்போ எடுத்த வரைக்கும் மட்டும் பாருங்க, நான் இதுல இருந்து கொஷின் கேட்குறேன். அப்படியே ஒரு தடவை படிங்க பார்ப்போம். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு படிங்க. கொஷின்ஸ் கேட்குறேன். இதில் நம்ம பார்த்த இந்த ஏஎல்யூ பிரைமரி யூனிட்டு மெமரி யூனிட்லாம் வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் தான், ஓகேவா? இன்னும் உள்ளே போகும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ரேம் வந்து ஜஸ்ட் இப்போ அப்ரிவேஷனோட நிற்கிதுல. ஸோ ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, அது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? இது வந்து ஒரு ஓவர்வியூ, கம்ப்யூட்டரோட ஒரு ஓவர்வியூ தான், ஓகேவா? ஜென்ரேஷன், அப்புறம் கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதோட ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் இது, ஓகேவா? தென் இதுக்கப்புறமா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டெஃபினிஷன்ஸ், டைப்ஸ், அது எல்லாமே வரும்.
படிச்சாச்சா? சரி, கவனிங்க. So the basic function performed by computer is dash. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் ஆப்ஷன் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ டேட்டா ப்ராசஸிங், ஆப்ஷன் பி டேட்டா ஸ்டோரேஜ், ஆப்ஷன் சி டேட்டா மூவ்மெண்ட், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஸோ எந்த ஆப்ஷன் வரும் சொல்லுங்க. ஸோ பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா ப்ராசஸிங்கா, டேட்டா ஸ்டோரேஜா, டேட்டா மூவ்மெண்ட்டா, இல்லை ஆல் ஆஃப் திஸா? சேட்ல சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆல் ஆஃப் திஸ் கரெக்ட். வேற யாருன்னா ஆன்சர் இருக்கா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். A dash device is any device, ஓகேவா? So any device that provides information which is sent to the CPU. அதாவது ஒரு எந்த டிவைஸ் வந்து இன்ஃபர்மேஷனை சிபியூக்கு அனுப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? which is sent to the CPU. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இன்புட், ஆப்ஷன் பி அவுட்புட், ஆப்ஷன் சி சிபியூ, ஆப்ஷன் டி மெமரி. So dash device that provide information which is sent to the CPU. So எந்த டிவைஸ் இன்ஃபர்மேஷனை சிபியூக்கு அனுப்பும்? சிபியூக்கு அனுப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து இன்புட், ஆப்ஷன் பி அவுட்புட், ஆப்ஷன் சி வந்து சிபியூவே, ஆப்ஷன் டி வந்து மெமரி. Dash device, it provides information which is sent to the CPU. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எந்த டிவைஸ் வந்து இன்ஃபர்மேஷனை சிபியூக்கு அனுப்பும்? இன்புட், அதாவது நம்ம தானே இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். ஸோ அது இன்புட். ஓகேவா? இன்புட் வந்து தான் எங்கே போகும்? சிபியூக்கு போகும். கரெக்டா? ஸோ சிபியூவில் ப்ராசஸ் நடந்து சிபியூ யாருக்கு அனுப்பும்? அவுட்புட்டுக்கு. அதாவது அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டாக அது விசிபிள் ஆகும். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். இன்புட், சிபியூ, அவுட்புட். ஓகேவா? நம்ம பார்க்கறதுனா அவுட்புட். ஓகேவா? நெக்ஸ்ட். The CPU consists of control, memory and dash units. Okay, the CPU consists of control, memory and dash units. என்னது வரும்?
இதுக்கு ஆப்ஷனே தேவையில்லை, நீங்களே சொல்லிடலாம். அவன் 2 சொல்லிட்டான், பேலன்ஸ் 1 என்னன்னு கேக்குறான். வெரி குட், ALU. ஓகேவா? Next, last question. Which part of the computer is used for calculating and comparing? ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர்ல எந்த பார்ட் வந்து கால்குலேட்டிங்க்கும் கம்பேரிங்க்கும் யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ ALU, ஆப்ஷன் பி கண்ட்ரோல் யூனிட், ஆப்ஷன் சி டிஸ்க் யூனிட், ஆப்ஷன் டி மாடர்ன் யூனிட். ஸோ கால்குலேட்டிங் அண்ட் கம்பேரிங் எது பண்ணும் கம்ப்யூட்டர்ல? வெரி குட். எது பண்ணும்? அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், ALU தான் பண்ணும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ கொடுத்துருக்கத படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே ஆப்டிடியூட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.